நான் உங்கள் ரெடிக்ஸ் தமிழா. இன்றைக்கி என்னுடைய எதை பற்றி பார்க்க போனால் திமுகவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழுவும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகளுக்கு எவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்குது, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட பலம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிட்டே இருக்குங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. திமுக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக எவ்வளோ ஓட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, அவங்க போட்டியிடும் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் முழு டேட்டாவோட பார்க்கலாம் வாங்க. முதல்ல கூட்டணியின் பெரிய கட்சினா அது டிஎம்கே கட்சி தான். கடந்த தேர்தலில் சராசரியாக அவங்க ஓட்டோட சேர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 35 முதல் 38% ஓட்டு சதவீதம் இருக்குது. இதுதான் கூட்டணியோட மெயின் பேக் பெயின் சொல்லலாம். திமுக எப்பயுமே போட்டியிட தொகுதியில் அவங்கவுங்க தொகுதியில் போட்டிட்டாலே அவங்க ஓட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது போக தான் இந்த கூட்டணியோட கட்சி ஓட்டு சதவீதத்தை பொறுத்து வெற்றி தீர்மானிக்கும். வாங்க ஃபஸ்ட்டு கட்சி பார்க்கலாம். அடுத்த கூட்டணியில் முக்கியமான கட்சினா இந்திய நேஷனல் காங்கிரஸ் தாங்க. தமிழ்நாட்டில் தனித்தனியாக போட்டிட்டால் இவங்க ஓட்டு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5% 7% ஓட்டு சார் இருக்குது. ஆனால் திமுக கூட்டணியோட இருந்தால் 40% ஓட் ஸ்விங் ஆகும். அதாவது 40% ஓட்டு சரிசமமாக இருக்கும். அதனால் காங்கிரஸ் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு நல்லாதாக தாங்க இருக்குது. அடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சி. இந்த கட்சிக்கு சில குறிப்பிட்ட மாவட்டங்கள் ஸ்ட்ராங் ஓட்டு இருக்குது. அதாவது 2% 3% ஓட்டு இவங்க வச்சுருக்காங்க, ஓட்டு சார் வச்சுருக்காங்க. ஆனால் சில தொகுதிகளில் 10% 15% ஓட்டு லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது லோக்கலில் இவங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் கூட்டணியும் இருந்தாங்க க்ளோஸாக போகும், ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சிகளும் 1% ஓட்டு 2% ஓட்டு சார் வச்சுருக்காங்க. ஒர்க்கிங் கிளாஸ் ஏரியாஸ் டெல்டா டிஸ்ட்ரிக்டில் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது லோக்கலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கூட்டணியோடு இருந்தால் 40% ஓட்டு கம்பைன் பண்ணி வின் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த கட்சிகள் எல்லாமே ஸ்டேட் லெவலில் ஓட்டு சதவீதங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 1% 2% ஓட்டு வச்சுருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குங்க. ஓவராலாக கூட்டணி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா எல்லா கட்சியும் ஓட்டு சேர்ந்தால் 45% 50% ஓட்டு சார் வேறு வாங்குவாங்க. இதுதான் கூட்டணி கட்சியோட மிகப்பெரிய பலமே. அவங்க 1% ஓட்டு வாங்கினா கூட கூட்டணியோடு சேரும்போது அவங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறது மிக பலமாக மாறுது. கூட்டணி கட்சியோட தொகுதிகளில் போட்டியிடும்போது ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இருந்தால் 60% வாய்ப்பு இருக்குங்க. ஸ்விங் சரிசமமாக இருக்கிற பகுதியில் போட்டியிட்டால் 50-50க்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. இதுதாங்க திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோட ஓட் ஸ்ட்ரென்த் அனலிஸ்ட்டு. உங்கள் ஓப்பனிங் என்ன, அதை வர தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.